ரித்தி, சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரம் முடிவடைந்தவுடன் சாத்தனூர் அணையில் நீர் திறக்கப்பட்டதால் அங்கு விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஒரு பாலம் கூட அரித்து செல்லப்பட்டது. 12க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. இந்த பிரச்சனையை சட்டப்பேரவையில் இன்று அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுப்பினார். அதற்கு உடனடியாக முதலமைச்சர் எழுந்து விளக்கம் அளித்தார். அப்போது சாத்தனூர் அணையை 5 முறை வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்ட பிறகுதான் திறக்கப்பட்டது என்றும் இதில் எந்த விதமான சேதமும் ஏற்படவில்லை என்றும், செம்பரம்பாக்கம் ஏரியை திறக்கும் போது 250க்கும் மேற்பட்டோர் இங்கு சென்னை மாநகரில் உயிரிழக்க நேரிட்டது என்றும் அதுபோன்ற பேரழிவு எதுவும் ஏற்படவில்லை என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறினார். அதற்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுந்து சாத்தனூர் அணையை நள்ளிரவு 2:30 மணிக்கு 1.5 லட்சம் கனஅடிக்கும் அதிகமாக திறந்து விட்டது ஏன் என்றுதான் கேள்வி எழுப்பியிருக்கிறோமே ஒழிய செம்பரம்பாக்கம் அணை திறப்பையும் சாத்தனூர் அணை திறப்பையும் ஒப்பிடவில்லை என்று கூறியதால் அங்கு இருவருக்கும் இடையே காரசாரமான வாக்குவாதம் ஏற்பட்டது. உரிய முன்னெச்சரிக்கை கொடுக்கப்படாமல் நள்ளிரவில் சாத்தனூர் அணையில் அதிக அளவு தண்ணீரை திறந்து விட்டதால் தான் 12க்கும் மேற்பட்ட கிராமங்கள் மழை வெள்ள நீரால் சூழப்பட்டு வீடுகள் சேதமடைந்தன மற்றும் அந்த பகுதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையிலேயே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதே போல கடலூர் மற்றும் புதுவை இடையேயான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சேலம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் இடையேயான போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது என்று எடப்பாடி பழனிசாமி கூறியதால் பேரவையில் முதலமைச்சருக்கும் இபிஎஸ் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே சாத்தனூர் அணை திறக்கப்பட்டது உரிய வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு திறக்கப்பட்டதா அல்லது முன்னெச்சரிக்கை என்று நள்ளிரவில் அது திறந்து விடப்பட்டதா என்று காரசாரமான வாக்குவாதம் சட்டப்பேரவையில் இன்று ஏற்பட்டது. சாத்தனூர் அணை திறப்பு விவகாரத்தில் எந்த விதமான தவறும் செய்யப்படவில்லை என்ற அரசு தரப்பிலும் நள்ளிரவில் திறந்து விட்டதால் கிராமங்கள் மூழ்கி போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு மக்கள் பாதிக்கப்பட்டனர் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் குற்றச்சாட்டுகளை மாறி மாறி கூறியதால் அவையில் பரபரப்பும் காரசாரமான வாக்குவாதமும் நடைபெற்று வருகிறது.